வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையை தியானிக்கலாம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அதாவது பொறுமையாயிருங்கள். எப்பொழுதுமே நம் ஆண்டவர் நிதானமாகவே செயல்படுகிறவர். ஏற்ற காலம் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். நாம் செய்ய வேண்டியது அவரை நம்பி பொறுமையாக இருக்க வேண்டியது மட்டுமே. வேதத்தில் தாம் தெரிந்து கொண்ட மனிதர்களை அவருடைய வேளையில்தான் அழைத்துள்ளார், பயன்படுத்தியுள்ளார், உயர்த்தியுள்ளார் என அறிந்து கொள்ள முடியும். 3 மனிதர்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டதை இன்றைக்கு தியானிக்கலாம். அரண்மனை வாழ்க்கைக்கு பிறகு 40 வருடங்கள் மோசேயின் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட சூழலில் இருந்தது. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் பல எண்ணங்கள் இருந்திருக்கும். நான் அரண்மனையில் வளர்ந்தவன், கல்வியில் தேறினவன், பல காரியங்களை செய்ய முடிந்தவன், திறமையானவன். ஆனால் வீணாக வனாந்திர வாழ்க்கை வாழ்கிறேனே என வருந்தியிருப்பார். ஆனால் அவர் நினையாத நேரத்தில் மிக முக்கியமான அழைப்பும் பொறுப்பும் அவரை தேடி வந்தது. ஆம், ஆண்டவர் அவரை மறக்கவே இல்லை. 2வது யோசேப்பு. யோசேப்பு பல மேடு பள்ளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருந்தது. சகோதரர்களால் கைவிடப்பட்டு துரோகங்களை சந்தித்து குழியில் கதறினார். சிறைச்சாலை காலங்கள் தன் தகப்பன் வீட்டை நினைத்து அவரை வருத்தப்பட வைத்திருக்கும். நாட்கள் வீணாக போகிறதே என்று கலங்கி இருப்பார். ஆனால் ஆண்டவரின் நேரம் வந்தபோது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். 3வது தாவீது. தாவீதும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான். ஆனாலும் பயத்தோடு கலக்கத்தோடு தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். சவுலை கொல்ல 2 முறை வாய்ப்பு கிடைத்தும் குறுக்கு வழியில் தன் முன்னேற்றங்களை தேடவில்லை. தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருந்தார். அவருடைய வேளை வந்த பொழுது உயர்த்தப்பட்டார். இஸ்ரவேலின் ராஜாவானார். அன்பானவர்களே, என் திறமைகள் வீணடிக்கப்படுகிறது என சோர்ந்து விட்டீர்களா? என்னை நிரூபிக்க வாய்ப்புகள் இல்லையே என நினைக்கிறீர்களா? உயர்வு வருமா என சந்தேகப்படுகிறீர்களா? ஆம், கர்த்தரின் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. மோசேயின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன். நீங்கள் அவருடைய கரத்திற்குள்தான் இருக்கிறீர்கள். ஏற்ற வேலை உங்களுக்கு கட்டாயம் வரும். பொறுமையாயிருங்கள். எப்பொழுதுமே கர்த்தரின் தாமதங்கள் அற்புதங்களிலேயே முடிவடைகின்றன. கண்டிப்பாய் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.